வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு புதுமையாக ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேங்க. அந்த டிஷ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு கிரேவி. இது எப்படி ஈஸியாக செய்கிறது பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: பச்சைப்பயிறு 200 கிராம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 நம்பர் 150 கிராம், 3 அரைச்ச தக்காளி 150 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பட்டை 2 நம்பர், 4 நம்பர் லவங்கம், 3 ஏலக்காய், பெரிய சைஸ் பிரிஞ்சி இலை 1 நம்பர், கடுகு அரை டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1 நம்பர், அரை டீஸ்பூன் சோம்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகாய் 1 நம்பர், கருவேப்பிலை ஒரு கையளவு, பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி 3 டீஸ்பூன், எண்ணெய் 3 டீஸ்பூன். 200 கிராம் பச்சை பயிறு தண்ணியில் போட்டு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த ஊற வச்ச தண்ணியை ஒரு ஃபில்டர் வச்சு வெடிக்கட்டிடுங்க. டோட்டலாக இது வந்து பழைய தண்ணி அதில் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வெடிக்கட்டி எடுத்துகிட்டு புது தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சைப்பயிருக்கு மேலே தண்ணி வரா மாதிரி ஊற்றிக்குங்க. தண்ணி நிறைய ஊற்றினாலும் பிரச்சனை இல்லைங்க. குக் ஆனதுக்கப்புறமா அந்த பருப்பு குக் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ்ஷுக்கு நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய பிரிஞ்சி இலை 1 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம், இது எல்லாத்தையும் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. மேலே வெயிட் போட்டு இப்போது நம்ம வந்து 3 விசில் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது நல்லா உள்ளே குக் ஆகும், நல்லா மைய வேகும். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாவு மாதிரி வரணும் நசுக்கி பார்த்தாக்கா. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விசில் அடிச்சதுக்கப்புறம் 1/4 ஹவர் கழிச்சு அந்த வெயிட் எடுங்க. வெயிட் எடுத்துகிட்டு இங்கே திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இந்த பாருங்க, பார்த்தீங்களா? பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி வந்திருக்கும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. டிஷ் நடுவில் ஆட் பண்ணணும். இப்போது ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சம் புரிய விடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி டக்குன்னு புரியும். புரிஞ்சதுக்கப்புறமா அதில் சோம்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக அதில் வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் 150 கிராம் அதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கணுங்க. வெங்காய வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் கலரும் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். இது நடுவில் பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சது 1 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்குங்க. ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகணும். இந்த பாருங்க, ஆனியன் ப்ரௌன் ஆகிட்டே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கணும். இந்த பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச 3 தக்காளி 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா கொதிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுன்னா 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிடும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு அரை டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நல்லா வதக்கிட்டே இருங்க 1 நிமிஷத்துக்கு. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இப்போது இதுக்கப்புறம் வதக்குனிங்கன்னா இந்த மசாலாலாம் பேர்ன் ஆகிடும், தீய ஆரம்பிச்சிடும். அதனால் 100 ml தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தீயாமல் இருக்கிறதுக்காக, பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போது ஹை ஃப்ளேம்லேயே மறுபடியும் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்த உடனே லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு குக் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக்காக இருக்கும், ட்ரையாக இருக்கும், சைடில் கொஞ்சம் ஆயிலும் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் 150 ml நான் வந்து பச்சை பயிர்லேருந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த தண்ணி எடுத்து ஆட் பண்ணுறேன். 150 ml ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிறவங்க மறுபடியும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். கொச்சதுக்கப்புறமா தயிர் 3 டீஸ்பூன் நல்ல விஸ்கில் அடிச்சுட்டு ஊற்றிடுங்க. தயிர் ஊற்றிட்டு உடனே கிண்டணுங்க, எல்லாம் கட்டி கட்டி ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன். ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வந்து கொதிக்கணும் லைட்டாக. ஓகேங்களா? கொச்ச உடனே 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா அந்த தயிர் மசாலா எல்லாம் பக்காவாக ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இப்போ இந்த கிரேவி பக்காவாக டேஸ்ட்டாக ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பச்சை பயிறு, அந்த பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த கிரேவி எல்லாமே நல்லா பக்காவாக குக் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தாங்க ஆட் பண்ணணும். இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 150 ml தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது இல்லையா, அதனால் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கிரேவியில் வந்து இந்த மசாலா டேஸ்ட்லாம் இறங்கணும். அதனால் இப்போ உங்களுக்கு சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க வைங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆனவுடனே 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் டிஷ்ஷு முடிஞ்சிருச்சுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிச்சுன்னா இந்த பச்சை பயிறுக்குள்ளே இந்த கிரேவியோட டேஸ்ட் எல்லாமே அழகாக முதல்ல வந்து இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக பட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணுங்கள். இப்படியே குக் பண்ணிங்கன்னா இந்த பட்டரும் எண்ணெயும் மெல்ட் ஆகி இந்த கிரேவிலேருந்து அழகாக மேலே இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் வந்து டேஸ்ட் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எண்ணெய்லாம் உள்ளே போயிடும். கிரேவி வந்து திக்காக இந்த மாதிரி ஆகணுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி எதுக்கு ஒன்றா வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி தாய் நாட்டு சமையலில் உங்களுக்காக பச்சை பயிறு கிரேவி செஞ்சு காட்டியிருக்கேன். எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.